பணம்பூமி படைத்த தெய்வமே, எனக்கு ஒத்தாசி செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசி செய்யும் கர்த்தர் நீரே. வானம்பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசி செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசி செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். தந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளுக்குள்ள இந்த சினிமா தியேட்டர்ல நான் படம் பார்க்க வருவேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கே ஒரு செவுரு இருக்கும். அங்கே டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். நாங்கள் இப்படி பக்கத்தில் ஓடி போய் இந்த பொலியில் உட்காந்து நினச்சோம்னா நாங்கள் படம் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்படி நிறைய படத்தை சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். சொன்னால் இப்போ நல்லா இருக்காது. ஆமென். அல்லேலூயா. சிலவங்களாம் தட்டியை பிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சிருவாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. நான் ஒரு நாள் கூட அப்படி போனதில்லை. ஆனால் முழு படத்தையும் என்ன செஞ்சிருவேன், பாதி இன்னைக்கு ஒரு நாள், மறுநாள் ஸ்தோத்திரம் அடுத்த படம். இப்படி இந்த படம் பார்த்து ஒரு அடிமையாக இருந்த இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியத்தை நான் செய்வேன், நாம் எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம்னு சொல்லி கனவுல கூட பார்க்கவில்லை. ஆனால் பரலோக தேவன் நான் சினிமாவுக்கு ஓடி வரும் பொழுது பாருங்க, எம்ஜிஆர் படம் உலக சுற்று வாலிபன் படம் பார்க்க வரும் பொழுது இந்த கேட்டை அடைச்சிட்டாங்க. சோதர கேட்டை திறந்து விட்டுட்டாங்க. அப்போ சைக்கிள்ல மோதி, அங்கே ஒரு பெட்டி கடை இருக்குது, அதில் ஒரு இப்படி போஸ்ட்டுக்கு இப்படி வச்சிருப்பாங்க, அந்த கம்பியில மோதி சைக்கிள் என் காலில் ஏறி போயிட்டு அங்கே சோத்திரம் எம்ஜிஆர் அப்படி நடிச்சிருக்கும். இது எங்கடா வலிக்குன்னு சொல்லி பார்த்தா அது போல தான் இந்த ஆக்சிடென்ட் ஆனதே தெரியுது. ஆமென். அல்லேலூயா. இப்படி ஒரு இருந்த ஒரு இடத்தை தேவன் நாம மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு இந்த இடத்தை தந்தாரே. அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. தேவன் நீர் என்னுடையவர், மாறாத வார்த்தைக்குரியவர், வானம் பூமி எங்கும் நிறைந்தவர், என் ஜெபம் கேட்பவர். சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. பாட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க பிரியமானவர்களே. நான் இளைஞனா இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போனேன் என் நண்பரோட. என் நண்பர் குடிச்சிட்டார். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. தூக்கம் வராம நான் ஒரு ரோட்ல உலாவிக்கிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல இருக்கிற வாலிபர் எல்லாம் இவன் திருடன், இவன் நம்ம ஊர்ல திருட வந்திருக்கிறான்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஆளாளுக்கு ஒரு டார்ச் ரெடி பண்ணிட்டு கையில ஒரு கட்டையோட தேடுறாங்க. என்ன 12 மணி. எனக்கு அது என்ன திருடன் நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா முதல் வீட்டுல என்னை கூப்பிட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒரு ஐயா அம்மா வந்தாங்க, ஒரு போர்வை போட்டு கொண்டு போயிட்டு, பாவி இந்த ஊருக்கடா வந்த, உன்னதானடா கொல்றதுக்கு தேடுறாங்க, நீ திருடுனா அப்படி கேக்குறாங்க. அந்த அம்மா தலையில அப்படி கைய வச்சு அழுது, யார் பெத்த பிள்ளையோ நம்ம ஊர்ல அடிச்சு போட போறாங்கன்னு. அப்பதான் முதல் முறையா எனக்கு பக்தி வந்தது. இப்ப யார் நம்மளை காப்பாத்துவாங்க? அத்தனை பேர் சேர்ந்தா என்ன அடிச்சுட்டா நான் எங்க ஊருக்கு போனா எங்க அம்மா என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, எங்க அப்பா என்ன நினைப்பாரு? அந்த பயத்துல முதல் முறையா அழுகிறேன். மரண பயம் வந்துருச்சு. மரண பயம் வந்த உடனே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன். ஆண்டவர், நீ என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு பேசினாருங்க. அப்பதான் தெரியும் இந்த உலகத்தை படைச்ச ஒரு மனுஷனோட பேசுவாருன்னு. அதுவும் நான் செத்து போறேன் என்ற அந்த எண்ணம் எனக்கு வந்த உடனே, சொல்லுங்க, அவரு உங்களுக்கு தெரியுமில்ல, ஆபிரகாம் கத்திய ஓங்குறார் பிள்ளை மேல.
ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல கைய போட. துடிக்கிறது யாரு? அப்பா துடிக்கல, வெட்டுறது கத்திய வாங்கினா படிச்சவர். ஆபிரகாமே பிள்ளையாண்டான் கைய போட்டாரு. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா இந்த உலகத்துல துடிக்கிறவங்க யாரு இருக்கிறாங்க? யாராவது இருக்காங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் துடிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு உடனே, ஆண்டவரே என்னை காப்பாத்திட்டீங்கன்னா நான் பாடுவேன், ஓடுவேன், பாடுவேன், ஓடுவேன்னு பயத்துல ஓடிட்டேன். பார்த்தா அந்த கும்பல் யாரோ ஒரு ஆளை துரத்திக்கிட்டு போகுது. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த கும்பல் அதை ஓடுறான் பாருன்னு துரத்திக்கிட்டு போகுது. யாரோ ஒரு நிழல துரத்திக்கிட்டு போயிட்டாங்க. நான் தப்பிச்சிட்டேன். நான் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தேன். வந்து முகத்தெல்லாம் கழுவும் போது 4 மணி. அப்ப நான் பேசுறேன், ஆண்டவரே யாரு ஓடினாங்க? நான் தான். ஒரு நாள் உலகத்துக்கு நான் வந்தேன், என்னை யாரும் நம்பல. இப்ப உனக்கு உயிர் கொடுத்தாரு, நான் உனக்காக ஓடுறேன்னு தெரிஞ்சா போதும். அவ்வளவுதாங்க. அன்னையிலிருந்து பாடணும் அப்படின்னு நினைச்சு பாட்டு தோங்கினேன். பாவர்லே மாறி பிஸ்கெட் யாரும் விரும்புவாரே, புத்தம் புதுமை கரகரம் எதுமை தித்திக்கும் வெகு ஜோரேன் ஆண்டவர் சொன்னாரு. நிறுத்து. அதுக்கெல்லாம் பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்கிரீன்ல பாடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 100 நாள் ஒன்னா பெரிய ஆளு. சொல்லுங்க, நான் ஸ்கிரீன்ல பாடுறவங்க இல்ல, உண்மையா எனக்காக பாடணும். உடனே இயேசு என்றாலே நிறுத்தினார். உட்காரு, நீ என்ன பாடுற நல்ல பாடுனார். 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என் நாவல் தீராதையா. சொல்லு நான் நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என் நாவல் தீராதையா. சொல்ல நான் நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. முன்னால சத்தம் நல்லா இருக்கு, இப்ப வயசாச்சுல்ல. ஆனா உங்க பாடாம இருக்க முடியாதுன்னு பாடுற ஓடுற. ஆண்டவர் சொன்னாரு 80 வயசு இன்னும் அதுல ஓடுன்றாரு. நான் ஆயுசு கொடுப்பேன். சொல்லுங்க, தீர்க்க ஆயுசு கொடுப்பேன்.